வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். நவம்பர் மாதம் 6ஆம் நாள் அருட்தந்தையின் சிந்தனையாக இன்று கூர்மையும் நேர்மையும் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. சிந்தனைக்குள் செல்வோம். இந்த பெரிய பிரபஞ்சத்தில் மனித இனத்தினுடைய பரிணாமம், தோற்றம், வளர்ச்சி, இயக்கம் எல்லாமே இயற்கையின் உச்சகட்ட சிறப்புகளாகும். மனித இனமானது இயற்கையின் உச்சகட்ட சிறப்பாகும். மனிதனின் மனமானது இயற்கையின் சிறப்புமிக்க பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற களஞ்சியம் ஆகும். பன்னெடுங்காலமாக இயற்கையின் ஒவ்வொரு அதிசயமும் மனிதனுடைய கருமையத்தில் சுருங்கி இருப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. வான்காந்தத்தையும் ஜீவகாந்தத்தையும் விளங்கிக் கொள்வதன் மூலம் ஒருவர் வாழ்க்கையின் எல்லா உண்மைகளையும், பிரபஞ்சத்தின் எல்லா ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். 6வது அறிவில் கூர்மை, நேர்மை என்னும் இருவகை உயர்திறன்கள் அடங்கியுள்ளன. கூர்மை விஞ்ஞானமாகவும் நேர்மை தத்துவ ஞானமாகவும் திகழும். காந்த ஞானம் அறிவின் இரு திறன்களையும் வளர்க்கும். மனிதனுடைய மனத்தின் அடித்தளமாக உள்ள ஆன்மீக அறிவு மனத்தை நிறைவாக பெற முடியும். இந்த வகையில் ஒருவர் தான் உள்ளுணர்வாக பெற வேண்டிய பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல், உயிர் சக்தி, காந்தம் இவற்றை உணர்ந்தால் அவரிடம் எப்பொழுதும் விஞ்ஞான அறிவு ஓங்குவதோடு தெய்வீக குணங்களாகிய அன்பும் கருணையும் மலர்ந்து அவருடைய வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும் என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகின்றார்கள். இயற்கையின் உச்சகட்ட சிறப்பாகவும் பரிணாமமாகவும் இருக்கும் 6 அறிவு கொண்ட மனிதனின் அறிவு கூர்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. அறிவில் கூர்மை என்பது நாம் விஞ்ஞானத்தின் உதவி கொண்டு அறிவியல் ரீதியாக நாம் நுண்ணறிவு கொண்டு பகுத்தாராய்வதாகும். அதுவே நேர்மை என்பது நாம் தத்துவ விசாரத்தில் இறையின் மூலத்தை உணர்ந்து கொள்ளும் ஆத்ம ஞானமாக இருக்கிறது என்று அருட்தந்தை அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த அறிவின் கூர்மையையும் நேர்மையையும் நாம் வளர்த்துக் கொள்வதற்கு காந்தத்தை பற்றிய நுண்ணறிவு அடிப்படையாகிறது என்று கூறுகிறார். இவ்வகையில் நாம் அறிவில் கூர்மையும் நேர்மையும் வளர்த்து கொள்ளும் பொழுது நம்முடைய பிரபஞ்ச ஆற்றலானது உயிர் சக்தி, காந்தம் இவை அனைத்தும் சேர்ந்து இறையின் குணங்களாகிய அன்பும் கருணையும் நம்முடைய மனதில் தோன்றி 6 அறிவு மனிதன் மன நிறைவோடு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு உதவி செய்கிறது என்பது அருட்தந்தையின் கருத்தாக உள்ளது. நன்றி. வாழ்க வளமுடன்.